السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. ما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار كما قال عليه الصلاة والسلام. அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் இவ்வுலகிற்கு மக்களை ஓர் இறையின் பக்கமும் நேர்வழியின் பக்கமும் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அழகிய முன்மாதிரியாகவும் சிறந்த அருட்படையாகவும் இறுதி தூதராகவும் அனுப்பப்பட்ட அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மீதும், அவர்கள் வலியுற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற இன்னும் வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மரபும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இன்னும் முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் ஓதி காட்டிய திருமறை வசனம் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லப்படக்கூடிய 47வது அத்தியாயம் 13வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான்: மனிதர்களே, உங்களை நாம் குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கி வைத்தது உங்களிலே ஒருவர் மற்றவரை தெரிந்து கொள்வதற்காகத்தான். உங்களிலே அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்தவர் யார் என்றால், யார் இறையச்சம் உள்ளவராக இருக்கின்றாரோ அவர்தான் சிறந்தவர் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் மனித சமுதாயத்தை எதற்காக படைத்தாங்க? ஏற்கனவே மலக்குமார்கள் இருக்கிறாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு 100% அப்படியே கட்டுப்படுவாங்க. மலக்குமார்கள் அவனுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த பண்பே அவர்களிடத்தில் இருக்காது. இயற்கை தன்மையே, மலக்குமார்களுடைய இயற்கை தன்மை என்னவென்றால், இறைவனுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க மலக்குமார்கள். அல்லாஹ் எதை கட்டளை பிறப்பிக்கின்றானோ அவர்களுக்கு அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக எப்பொழுதுமே காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு குரூப்பு மலக்குமார்களில். இன்னொரு குரூப்பு எப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருப்பாங்க. ருக்குவிலே பல வருடங்கள் இருப்பாங்க, சஜதாவிலே பல வருடங்கள் இருப்பாங்க மலக்குமார்கள். அப்போ அல்லாஹ்வை வணங்குவதற்கென்று மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? அப்போ ஏன் மனிதனை அல்லாஹ் படைக்கிறான்? இதை திருமறையில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப வசனங்களிலே குறிப்பிடுகின்றான். நான் மனிதனை படைக்க விரும்பிய போது மலக்குமார்கள் இடத்துல அல்லாஹ் கேட்குறான், நான் என்னுடைய பிரதிநிதியை இந்த பூமியில் நான் படைக்க போகிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்குறான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உன்னை நாங்கள் புகழ்ந்து கொண்டு, உன்னை துதிபாடி கொண்டு, உன்னுடைய அந்தஸ்தை நாங்கள் புகழ் பாடி கொண்டு இருக்கின்றோம். இந்த பூமியில் போய் ரத்தம் சிந்தக்கூடிய மனிதர்களையா நீ படைக்கப் போகின்றாய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், கால இன்னி அலமு மாலா தாலம், உங்களை விட நான் அதிகம் அறிந்தவன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ என்ன பண்ணுறான், மலக்குமார்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறான்டா, என்னுடைய படைப்புகள் என்னென்ன இருக்கோ
மாடு, குதிரை, ஆடு, அதே மாதிரி என்னென்ன படைப்புகள் இருக்கோ இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறோம். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்றான்ல, கூப்பிட்டு இதனுடைய பேர்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க வேகமாக அவ்வளோ பேர்களையும் அடுக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அந்த மனிதனுடைய தன்மையை பாருங்கள், எவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்கான் மனிதனுக்கு. அதனால தான் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள்னு மலக்குமார்களை பார்த்து சொல்கிறாங்க அல்லாஹ். ஆதமுக்கு, மனிதர் தானே அவங்க, நம்ம மனிதர்களுக்கெல்லாம் தந்தை, நம்முடைய ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சஜிதா செய்யுங்கன்னு மலக்குமார்களை பார்த்து எதுக்கு சொல்கிறோம்? மலக்குமார்கள் எவ்வளோ சிறப்புக்குரியவங்க. அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஒரு காலத்திலும் மீற மாட்டாங்க. இன்னும் பயந்து கொண்டு ஒரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மலக்குமார்கள் அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்காக பயந்து கொண்டு அப்படியே தங்களுடைய ரெக்கைகள், அவங்களுக்கு ரெக்கைகள் இருக்கும், அந்த ரெக்கைகளை அடித்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. திருமறையில் கூட ஒரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ அவங்கள பார்த்து எதுக்கு நீங்கள் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள், சஜிதாண்டா இப்போ நம்ம அல்லாஹ்க்கு சஜிதா செய்கிற மாதிரி இல்லை, அவருக்கு அடிபணியுங்கள், சிரம்பணியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எதுக்காக இதை சொல்லுகின்றான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னால், மனிதன் தான் சிறப்புக்குரியவன். அப்போ எந்த அடிப்படையிலங்க மனிதன் சிறப்புக்குரியவனாக மாறுறான்? எந்த அடிப்படையில் மனிதன் சிறப்புக்குரியவனாக மாறுகின்றான் என்றால், அல்லாஹ்வினுடைய கட்டளைகள், அவன் எதையெல்லாம் நமக்கு செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கின்றானோ அவைகள் அனைத்தையும் நாம் செய்து, எதையெல்லாம் செய்யாதீர்கள் என்று தடுத்திருக்கின்றானோ அவைகள் அனைத்திலிருந்தும் நாம் தவிர்ந்து கொள்ளும் போது மலக்கை விட சிறந்தவனாக மனிதன் மாறுகின்றான். உண்மையில் அதுதான். அதனால தான் மலக்குமார்களுக்கு சொர்க்க நரகம்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க முழுமையாக அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். மனிதன் தான் தவறிழைக்கக்கூடியவன். நல்லவர்கள் இருக்காங்க மனிதர்களில், ஒமின்கும் முஃமினும் ஒமின்கும் காஃபிர். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களில் முஃமின்களும் இருக்கிறாங்க, காஃபிர்களும் இருக்கிறாங்க. அப்போ மனிதனுக்கு சாய்ஸை கொடுத்துட்றான் அல்லாஹ். உங்கள் விருப்பத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், இப்படிலாம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த அடிப்படையில் நான் எந்த அடிப்படையில் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றேனோ, என்னுடைய நபிமார்கள் எந்த அடிப்படையில் உங்களுக்கு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வினுடைய கிஃப்ட் சொர்க்கம். யாருமே பார்க்காத, எந்த கண்ணும் பார்க்காத, எந்த காதும் கேட்காத ஒரு சிறப்புக்குரிய ஒரு சொர்க்கம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் சொல்றான்ல, அந்த மாதிரி சிறப்புக்குரிய ஒரு சொர்க்கத்துக்கு முன்னாடி, அதாவது ஹதீஸ்களில் குறிப்பிடப்படுது, சொர்க்கத்துக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து சொர்க்கத்துக்கு மௌத்தாயி சொர்க்கத்துக்கு நல்லவர்கள் சொர்க்கத்துக்கு போயிடுறாங்கல்ல, அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படுமா, நீ இந்த பூமிக்கு போறியான்னு கேட்கப்படும். அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், நான் திரும்பவும் பூமிக்கு போக ஒரு காலத்திலும் நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லுவான். அந்த நல்லடியான்னு சொல்லுவானா, நீ இவ்வளோ சிறப்புகளை கொடுத்திருக்கின்றாயே, இதை விட்டு நான் திரும்ப பூமிக்கு போவேனா அப்படின்னு சொல்லுவானா. அந்த நல்லடியான்னு சொல்லுவானா, சொர்க்கத்திற்கு சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்ட அந்த நல்லடியான்னு சொல்லுவான். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் சொல்லுவானா, யாரெல்லாம் என்னை திரும்ப உலகத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுவானா. அது எந்த மனிதன் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ்வின் வழியில் போரிட்டு கொல்லப்படக்கூடியவன். அல்லாஹ்வின் வழியில் போரிட்டு கொல்லப்படக்கூடியவன் தான் என்ன சொல்லுவானா, யாரெல்லாம் என்னை திரும்ப பூமிக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுவானா. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த கத்தியை பார்த்தா, துப்பாக்கியை பார்த்தா பயப்படுறோம்ல, அல்லாஹ்வுக்காக போரிடக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதன் கொல்லப்படும் போது அவன் அந்த சிறப்பு அந்த நேரத்தில் மட்டும்தான் அவனுக்கு வழி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலக்குமார்கள் அவனை அப்படியே அலக்காக தூக்கிட்டு போயிடுவாங்க. அவனுடைய சிறப்பே தனிங்க. அப்போ அவ்வளோ சிறப்பிக்கப்படுறான்ல அவன். அதனால் அந்த அல்லாஹ்வின் வழியில் கொல்லப்படக்கூடிய அந்த ஷஹீத், அந்த சுஹதாக்கள் என்ன சொல்லுவாங்களாண்டா, யா அல்லாஹ் என்னை திரும்ப பூமிக்கு அனுப்பி வை, நாங்கள் திரும்பவும் அல்லாஹ்வின் வழியில் போரிட்டு கொல்லப்படணும்.
அந்த சிறப்பு நாங்கள் ஒரு காலத்திலும் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவ்வளோ ஆசைப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டாங்க. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளோ சிறந்த ஒரு சொர்க்கத்தை, எந்த காதும் கேட்காத, எந்த கண்ணும் பார்க்காத ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுப்பதற்காக தயாராகி கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கான்னு சொன்னால் மனிதனுடைய சிறப்பு என்ன? அப்போ எந்த அடிப்படையிலங்க இந்த சிறப்பு மனிதனுக்கு? எந்த அடிப்படையில் மனிதனுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு? மலக்கை விட உயர்ந்தவனாக எப்படி மாறுறான் மனிதன்? எப்படி அவனுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கான் இல்லையா, அந்த வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, அல்லாஹ் ஒருவனே என்று ஏற்றுக்கொள்வது, இத்தோடு பொருளாதாரம், அல்லாஹ் சொன்ன முறையில் நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டுவது, அதை செலவிடுவது, அல்லாஹ் சொன்ன முறையில் அரசியலை நடத்துவது, அல்லாஹ் சொன்ன முறையில் சமூக செயல்பாட்டை, அதாவது நம்முடைய தாய் தந்தையர், குழந்தைகள், அதே மாதிரி அண்டை அயலார் மற்றும் மாற்றாரிடத்தில் எப்படி நடந்து கொள்வது என்று இஸ்லாம் ஒரு வகுத்து கொடுத்துருக்கு. நமக்கு ஒரு வழிமுறையை வகுத்து கொடுத்துருக்குல்ல. அந்த அடிப்படையில் மனிதன் செயல்படும் போது பார்த்தீங்கன்னா இந்த பூமியே சொர்க்க பூமியாக மாறும். இந்த பூமியும் சொர்க்கம் மாதிரி இருக்கும், மறுமையிலும் அவனுக்கு சொர்க்கம் கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டு இருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவக்கூடிய எப்படிங்க இருந்தது? எப்படி இருந்தது? 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? அதாவது இஸ்லாம் எதை விரும்புது அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் நல்ல முறையில் இந்த பூமியில் வாழணும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையே அதான். மனிதன் அநீதி இழைக்கப்படக்கூடாது. மனிதன் நல்ல முறையில் எந்த அநீதி இழைக்கப்படாமல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மனிதனாக, யாராலும் அநீதி இழைக்கப்படாமல், குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள், பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கிய மக்கள், சிறுபான்மையினர், இவங்கெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலும் சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா? இந்தியாவில் முஸ்லீம்கள் சிறுபான்மையினர், அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் சிறுபான்மை, இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அதையும் வழிகாட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவி அதை நிலைநாட்டி காட்டினார்கள். யூதர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, அவங்க கொடுத்த வாக்குறுதியை மீறதுனால அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. சரியான முறையில் அவர்கள் செயல்பட்டு இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு மதீனாவே சொர்க்க பூமியாக இருந்திருக்கும் யூதர்களுக்கு, அதே மாதிரி மாற்று மதத்தினருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி முறையை நிறுவினார்கள். அதில் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாதுங்க. இதுதான் இஸ்லாத்தினுடைய கான்செப்ட். எந்த மனிதனும் அநீதி இழைக்கப்படவே கூடாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய கான்செப்ட். அதனால தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க இல்லையா, பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். எவ்வளோ ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் அதாவது மலை அளவுக்கு நன்மைகளை எடுத்துகிட்டு வருவான். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் இந்த ஹதீஸ் அடிக்கடி. மலை அளவுக்கு நன்மைகளை எடுத்துக்கொண்டு மறுமையில் நிற்பான். அப்போ ஒவ்வொருத்தராக வருவாங்க. யா அல்லாஹ், இவன் என்னை அடிச்சிட்டான். யா அல்லாஹ், இவன் என்னை திட்டிவிட்டான். யா அல்லாஹ், இவன் என்னிடம் இருந்து பணத்தை வாங்கி கொண்டு, பொருளாதாரத்தை வாங்கி கொண்டு திருப்பி தரவில்லை. இப்படி ஒவ்வொருத்தராக கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் என்ன ஆகும், அவனுடைய நன்மைகள் எடுத்து 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 அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு கடைசியில் அவன்கிட்ட நன்மையே இருக்காது. மலை அளவுக்கு நன்மையை கொண்டு வருவான். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்றாங்க, மலை அளவுக்கு நன்மைகளை அவன் கொண்டு வருவான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக அவன் மீது குற்றச்சாட்டு சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு மனிதருக்கும் இவனுடைய நன்மையிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். கடைசியில் ஒரு நன்மையும் இருக்காது அவங்ககிட்ட. கடைசியில் அவர்களுடைய இன்னும் ஆளுங்க நிற்பாங்க, லைனில் நிற்பாங்க. யா அல்லாஹ், இன்னும் அநீதி எனக்கு இழைத்திருக்கான்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவர்களுடைய தீமைகள் எடுத்து இவனுக்கு கொடுக்கப்பட்டு இவன் நரகத்திற்கு செல்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ மனித உரிமைகளுக்கு இஸ்லாம் எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குதுன்னு பாருங்கள். நிறைய ஹதீஸுகள் இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கலாம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலையும் அப்படி தான். அவங்க காலகட்டத்தில் எப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, குடிமக்களிடத்தில் எப்படி இருந்தாங்க. ஒரு யூதன் என்ன பண்ணுறான், ஒரு துண்டை போட்டு கழுத்தில் இழுத்து முகம்மதே என்னிடம் வாங்கிய கடனை கொடுங்கன்னு கேட்குறானா இல்லையா? சஹாபாக்கெல்லாம் கொதித்து எழுகிறாங்களா இல்லையா? இன்னைக்கு செய்ய முடியுமா அந்த மாதிரி? இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரை போய் பண்ண முடியுமாங்க? இப்போ எவ்வளோ பெரிய ஒரு நாட்டினுடைய அதிபதி, அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல, அதுக்கு அடுத்து ஒரு நாட்டின் அதிபதி. ஒரு நாடுனா எத்தனையோ சதுர கிலோமீட்டர்களை ஆட்சி செய்து கொண்ட யாரும் எதுவுமே கேட்க முடியாது அவங்கள. அவங்க பேச்சுக்காக, அவங்களுடைய கட்டளைக்காக அப்படியே அடிபணிந்து இருந்தார்கள் சஹாபாக்கள். எதை சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருந்தாங்க. அப்போ அந்த மனிதன் கழுத்தில் அந்த துண்டை போட்டு இழுத்தவொடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை அடிங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? எப்படி நடந்துக்கிட்டாங்க? சஹாபாக்கள் அடிக்க போன உடனே என்ன சொன்னாங்க? ஒன்றும் செய்யாதீர்கள், அவரை விட்டு விடுங்கள், அவருடைய உரிமையை அவர் கேட்கின்றார் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய எவ்வளோ இருக்கு உதாரணங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், எகிப்தினுடைய கவர்னராக இருக்கிறவர் யார் தெரியுமா? அம்ர் இப்னுல் ஆஸ். எப்போ இவங்க காலித் இப்னு வலீத், அல்லாஹ்வினுடைய வாள்னு சொல்லப்படும் இல்லையா? எல்லா போர்களிலும் வெற்றி, அவங்க போய் தலைமை ஏற்றாங்கன்னா வெற்றிக்கு மேலே வெற்றி தான். காலித் இப்னு வலீத் ஸைஃபுல்லா, அல்லாஹ்வினுடைய வாள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்படும். அவங்களும் அம்ர் இப்னுல் ஆஸ் அல்லாஹ்வின் தூதரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. எப்போ? மக்கா வெற்றிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஏற்ற உடனே அல்லாஹ்வின் தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க? மக்காவினுடைய 2 மாணிக்கங்கள் விட்டதுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அம்ர் இப்னுல் ஆஸ் அவங்கள எகிப்தினுடைய கவர்னராக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நியமிக்கிறாங்க அவங்க ஆட்சி காலத்தில், அவங்க கலீஃபாவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், மதீனால மஸ்ஜிது நபவியில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் வேகமாக குதிரையில் வர்றாரு. கலீஃபாவை எங்கே? எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கலீஃபாவை எங்கேன்னு தேடுறாரு. கலீஃபாலாம் சும்மா அப்படியே பந்தாவா அப்படியே ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லை, சாதாரண மனிதரை விட சாதாரணமாக இருந்தாங்க. ஒட்டு போட்ட ஜிப்பாவை போட்டு 2 வல்லரசுகளை வெற்றி கொண்டார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. பாரசீக வல்லரசு, ரோம பேரரசை வெற்றி கொண்டார்கள். ஒட்டு போட்ட சட்டையை போட்டுக்கொண்டு. அவங்க நினச்சிருந்தா எப்படி இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். செல்வம் குமிஞ்சுது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலும் அப்படி குவியே இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காலத்திலையும் அந்த செல்வம் அப்படி குமியே இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் செல்வம் அப்படியே மஸ்ஜித் நபவியில் குமியுது. அவங்க நினச்ச எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? முதல்ல ஆட்சி பொறுப்புக்கு ஏற்கும் போதே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு சாதாரண மனிதனுக்கு எவ்வளோ வருமானம் வருமோ, சாதாரண ஒரு மனிதன், பணக்காரன் இல்லைங்க, ஒரு சாதாரண மனிதனுக்கு அன்றாட காட்சிக்கு எவ்வளோ வருமானம் வருமோ அந்த அளவுக்கு நான் பைத்துல் மால்லேருந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சஹாபாக்கள், அந்த பெரும் சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்டவுடனே அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் சொன்னாங்க. இல்லை, நான் தாராளமாலாம் எடுக்க மாட்டேன், நான் சொன்னவாறு நடந்து கொள்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்தாங்க. அப்போ அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. யாருன்றே தெரியல, கலீஃபா யார் என்று தெரியவில்லை. 2 வல்லரசுகளை வீழ்த்திய ஒரு கலீஃபா சாதாரணமாக மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு ஒட்டு போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு. அந்த மனிதர், எகிப்தினுடைய அந்த மனிதர் குதிரையில் வர்றார், தேடுறார், கலீஃபா எங்கன்னு தேடுறார் மஸ்ஜித் நபவியில். இவர் தான் கலீஃபா அப்படின்னு சொல்லப்படுது. புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த மனிதருங்க. அவர் சொன்ன உடனே அவங்க சலாம் சொல்லிட்டு, கலீஃபா அவர்களே, இந்த மாதிரி எகிப்தினுடைய கவர்னருடைய மகன் என்ன பண்ணிட்டாரு, என்னை அடிச்சிட்டாரு. ஒரு குதிரை பந்தயம் வச்சோம், அந்த குதிரை பந்தயத்தில் எனக்கு அநீதி இழைத்து விட்டார், அவர் என்னை அடிச்சிட்டார், அவர் கடுமையாக என்னை தாக்கி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அம்ர் இப்னுல் ஆஸ் இங்கே வர வைக்கிறாங்க, கவர்னரை வர வைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவன் மகனையும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் வர்றாங்க. உடனே விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ண உண்மைதான்னு சொல்லி அவர் மகன் ஏற்றுக்கிறார். அந்த மனிதர்கிட்ட கொம்பை கொடுத்து அடிக்க சொல்கிறாங்க. எங்கே? மஸ்ஜித் நபி பள்ளிவாசலில் வச்சுங்க, பள்ளிவாசலில் வச்சு அடிக்க சொல்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அவர் அடிச்சிட்றாரு. அடித்து முடிச்சுட்டு அப்புறம் அம்ர் இப்னுல் ஆஸை கூப்பிட்றாங்க. கவர்னர்
கரண்ட் கவர்னர், கரண்ட்டில் இருக்கக்கூடிய கவர்னர், அந்த கவர்னரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இவரையும் அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லை அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் யார் எனக்கு அநீதி இழைத்தானோ அவரிடத்தில் நான் பழி தீர்த்து கொண்டேன், இதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம், எப்படிப்பட்ட ஒரு நீதி! இதை தான் இஸ்லாம் சொல்லி கொடுக்குதுங்க பூமியில். அப்போ என்னது சொல்கிறாங்கன்னா, கடைசியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை செஞ்சுட்டு அந்த அம்ர் இப்னுல் ஆஸ் அந்த கவர்னரை பார்த்து சொல்கிறாங்க, மிக பெரும் சஹாபி அம்ர் இப்னுல் ஆஸ், அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, அல்லாஹ் மனிதர்களை சுதந்திரமாக படைத்திருக்க நீர் அவர்களை அடிமைகளாக ஆக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது. அநீதி, அதாவது அநீதி, அட்டூழியங்கள் அதுதான் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கின்றது பூமியில். அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். பூமியில் சீர்திருத்தம் வந்த பிறகு நீங்கள் அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள். அப்படி குழப்பம் விளைவித்தீர்களே ஆனால் கொலையை விட, அதாவது ஒருவரை கொலை செய்வது, ஒரு மனிதரை கொலை செய்வது ஒட்டுமொத்த சமுதாயத்தை, உலகத்தையே கொலை செய்வதற்கு சமம். ஒரு மனிதரை வாழ வைப்பது ஒட்டுமொத்த உலகத்தையே வாழ வைப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுறான். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த மனிதரை நம்ம ஒரு அநியாயமான முறையில் அவர் கொல்லப்படாமல் விடப்பட்டால் அவர் எவ்வளோ நல்ல காரியங்களை செஞ்சிருப்பார், அவர் எவ்வளோ நல்ல காரியங்களை, அது அல்லாஹ்க்கு மட்டும்தானே தெரியும். அநீதியான முறையில் அநீதியான ஆட்சியாளர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறுபான்மை மக்கள், ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், விளிம்பு நிலை மக்கள், இவங்கெல்லாம் அச்சுறுத்தலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது, அந்த இஸ்லாமிய அரசியல் முறை இதுதாங்க. இஸ்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த அரசியல் முறை நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இருந்தது, 4 கலீஃபாக்கள் காலத்தில் எப்படி இருந்ததோ நீதிமிக்க நேர்மை மிக்க ஒரு ஆட்சி முறை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், தங்களுடைய சுயநலத்துக்காக மன்னர் ஆட்சியாக மாற்றி கொண்டார்கள். ஹிலாஃபத்தை மன்னராட்சி வேற, ஹிலாஃபத்துங்கிறது வேற. ஹிலாஃபத்துங்கிறது 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி, நீதிமிக்க ஆட்சி. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் குறிப்பிடுறாங்க, என்னையும் 4 கலீஃபாக்களையும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் பற்றி பிடித்து கொண்டு இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் குறிப்பிடுறாங்க. நீண்ட ஹதீஸ் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நேரத்தில் முகம்லாம் செவந்து போய் அப்படியே இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் மிம்பரில் உடனே எதுவாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மிம்பர் படியில் ஏறிடுவாங்க. ஏறி என்ன பண்ணுவாங்க, சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்துவாங்க. அப்போ ஒரு உரை நிகழ்த்துறாங்க, கண்ணெல்லாம் செவந்து போய் இருக்குது அல்லாஹ்வின் தூதர். அப்போ அதை சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடைய சுன்னத்துகளையும் 4 கலீஃபாக்களுடைய சுன்னத்துகளையும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த நீதிமிக்க ஒரு ஆட்சி முறையை மன்னர் ஆட்சியாக மாற்றிக்கொண்டு தங்களுடைய சுயநலத்துக்காக ஒரு பக்கம் அரபு நாட்டினுடைய தலைவர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அநீதி இழைக்கக்கூடிய தலைவர்கள், இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற அநீதி இழைக்கக்கூடிய தலைவர்கள், அதுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கக்கூடிய அரபு நாட்டு தலைவர்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இதில் கிறிஸ்தவ நாட்டு ஆட்சியாளர்கள், கொலம்பியாவினுடைய ஆட்சியாளர் கிறிஸ்தவர், அதே மாதிரி வெனிசுலாவினுடைய ஆட்சியாளர், வெனிசுலான்னு ஒரு நாடு இருக்குது, அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி அந்த நாட்டின் மீது படையெடுக்க போகுது அமெரிக்கா. ஏன் படையெடுக்க போகுது தெரியுமா, பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அவர். அந்த நாட்டினுடைய அதிபர் இருக்கார் இல்லையா, அவர் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நீ எப்படி பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணலாங்கிறதுனால போதை கடத்தல் கும்பல்களின் தலைவர்னு பேர் வைக்கிறார். யார், அமெரிக்காவினுடைய அதிபர், அவருக்கு பேர் வைக்கிறார். அதே மாதிரி கொலம்பியாவினுடைய அதிபர், அவர் ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் கிடையாது, அவர் கிறிஸ்தவர். அவர் போய் என்ன பண்ணுறாரு, ஐநா சபைக்கு முன்னாடி போய் போராட்டம் பண்ணுறாரு, பாலஸ்தீன மக்களுக்கு அநீதி இழைக்க. யாருங்க, கிறிஸ்தவர், ஒரு கிறிஸ்தவர் போராட்டம் பண்ணுறாரு. ஆனால் அரபு நாட்டு தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு வாரி வாரி கொடுக்குறாங்க பணத்தை, மில்லியன் ட்ரில்லியன் அப்படி வாரி வாரி கொடுக்குறாங்க. அதை வாங்கி கொண்டு அவன் என்ன பண்ணுறான், இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்குறான். இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை கொல்லுது.
கொன்று குவித்து கொண்டிருக்கு. அப்போ இந்த அநீதி, இந்த அட்டூழியங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நீதிமிக்க ஒரு ஆட்சி முறையை சொல்லக்கூடிய இஸ்லாம். அப்போ இந்த ரெண்டு சித்தாந்தங்கள், ஒரு சித்தாந்தம் இஸ்லாம்ங்கிற ஒரு நீதிமிக்க ஒரு சித்தாந்தம்ங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அநீதி மிக்க ஒரு சித்தாந்தம். அதில் யாரெல்லாம் இருப்பாங்க? ஷைத்தான் இருப்பான், தஜ்ஜாலுடைய ஏஜெண்டுகள் இருப்பாங்க, யாஜூஜ் மாஜூஜ் இருப்பாங்க. அதில் இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம். எது வெற்றி கொள்ளும்? அல்லாஹ்வினுடைய கை இருக்கு. இஸ்லாம்ங்கிற அந்த சித்தாந்தத்தில் அல்லாஹ்வினுடைய கை இருக்கு, இங்க ஷைத்தானுடைய கை தான் இருக்கு இந்த பக்கம். அப்ப எது வெற்றி கொள்ளும்? அல்லாஹ்வினுடைய சித்தாந்தம் தான் வெற்றி கொள்ளும். விடுவான் அல்லாஹ் என்ன சொல்றான் திருமறையில் ஒரு வசனத்தில், அதாவது என்ன பண்ணுவானா அல்லாஹ் ஒரு நகரத்தையோ ஒரு நாட்டையோ அழிக்கணும்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிட்டான்டா. என்ன பண்ணுவானா, அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, பணக்காரர்கள்னா அந்த ஆட்சியாளர்கள், செல்வந்தர்கள், பெரும் பெரும் அறிவி ஜீவிகளாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவானா, நல்ல முறையில் நீங்கள் நடங்கப்பா, உங்களுக்கு நான் எதுக்கு அறிவை கொடுத்தேன், உங்களுக்கு எதுக்கு அதிகாரத்தை கொடுத்தேன், உங்களுக்கு எதுக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தேன், நேரிய முறையில் மக்கள்கிட்ட நேர்மையான முறையில் நடந்து கொண்டு அந்த மக்களுக்கு நீதியை செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் அதிகாரத்தை கொடுத்தேன். அப்போ அந்த முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளை பிறப்பிப்போம். அப்போ அதை மீறி அவங்க செயல்படும் போது அல்லாஹ் என்ன பண்ணுவானா, பார்த்துக்கிட்டே இருப்பானா. 17வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனம், 17வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஒரு நாட்டையோ அல்லது ஒரு நகரத்தையோ நாம் அழிக்க விரும்பிவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களுக்கு நாம் உத்தரவு பிறப்பிப்போம், நீங்கள் நல்ல முறையில் மக்களிடத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் கூறுவோம். ஆனால் அதை மீறி அவர்கள் செயல்பட்டவுடன் ஒரு காலக்கெடு அவர்களுக்கு விதிக்கப்படும். அந்த காலக்கெடுக்குள் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அவர்கள் முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சூரத்து பனி இஸ்ராயில் என்று 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, நிக்கோலஸ் மதுரோ அவருக்கு பேர், அந்த வெனிசுலாவினுடைய அதிபர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பேர் நிக்கோலஸ் மதுரோ அப்படின்னு பேர். அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு? பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அவரை போதை கடத்தல்களின் கும்பல்களின் தலைவர்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் அவருக்கு பட்டம் சூட்டி அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்த வேண்டும், அவரை கொன்றணும். இந்த தஜ்ஜாலுடைய கும்பல், இந்த யஜூஜ் மாஜூருடைய கும்பல், இந்த ஷைத்தானுடைய கும்பல் இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கண்டா, இவங்களால் வெற்றி பெற முடியலன்னா தலைவர்களையா பார்த்து காலி பண்ணிடுறது. லெபனானில் என்ன பண்ணாங்க, ஈரானில் என்ன பண்ணாங்க, ஈரானில் இருக்கக்கூடிய அணு விஞ்ஞானிகளை பார்த்து காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாலஸ்தீனத்தில் என்ன பண்ணாங்க, இஸ்மாயில் ஹனியா எவ்வளோ சிறப்புக்குரிய தலைவர் அவர் இருந்தாருன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, இந்த ஒப்பந்தம் கூட போட்டிருக்க முடியாது. இஸ்ரேலால் இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அதை கூட போட்டிருக்க முடியாது. அவ்வளோ சிறப்புக்குரிய தலைவர் அந்த இஸ்மாயில் ஹனியா, அவரை கொண்டானுங்க. சின்வர் எவ்வளோ சிறப்புக்குரியவர், அவர் சும்மா தலைவர் மாதிரி போயிட்டு பங்களாவில் உட்காந்து ஏசியில் அவர் உட்காந்துட்டு இருக்கையில் அவர் போய் என்ன பண்ணார், பாலஸ்தீனத்தில் சாதாரண ஒரு வீரர் மாதிரி போரிட்டு கொல்லப்பட்டார். நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, சின்வர். அப்போ இவங்கெல்லாம் மிகச்சிறந்த தலைவர்கள், அவங்களெலாம் காலி பண்ணிடுவானுங்க இவனுங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த நிக்கோலஸ் மதுரோங்கிறவரை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், எல்லா திட்டமும் போட்டு எல்லா இதுவும் சூழ்ச்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ கண்ணியத்திற்குரிய எதற்காக சொல்கிறேன், அதே மாதிரி நோபல் பரிசு யாருக்கு கொடுக்கப்படுது, அந்த வெனிசுலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு கொடுக்கப்படுது. அந்த பெண்மணி யாருன்னு சொன்னால், அந்த பெண்மணிகிட்ட போய் நிருபர்கள் கேட்குறாங்க, அந்த பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. நோபல் பரிசு, அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்குங்க கொடுக்கணும், என்னுடைய பாலஸ்தீனத்து பெண்மணிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கணுங்க. அநியாயத்தை எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், இல்லை பாலஸ்தீனத்து சின்ன குழந்தைக்கு கொடுக்கணுங்க. அதை நோபல் பரிசை யாருக்கு தூக்கி கொடுக்குறான், நோபல் பரிசை அந்த பெண்மணிக்கு கொடுக்குறான். அந்த பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி தெரியுமா, அந்த பெண்மணிகிட்ட போய் பேட்டி எடுக்கிறான் ஒரு நிருபர். பாலஸ்தீனத்தில் பெண்கள் குழந்தைகள்லாம் கொல்லப்படுறாங்கல்ல, ஆஸ்பத்திரிலாம் தூக்கி குண்டை போடுறானே, உங்களுடைய கருத்து என்ன?
அவர்கள் தலைவிதியில் எழுதி வைக்கப்பட்டது அப்படிதான் சொல்லுதா அந்த பெண்மணி. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்குறேன். அந்த பெண்மணிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு. அப்போ ஷைத்தான், தஜ்ஜால், யாஜூஜ் மாஜூஜுடைய கும்பல் இப்படி தான் இருக்கும். இவர்கள் அநீதி இழைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இந்த பூமியிலே குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். மற்றொரு பக்கம் இஸ்லாம்ங்கிற உயர்ந்த ஒரு சிந்தனை, ஒரு சித்தாந்தம் நின்று கொண்டிருக்கும். அந்த சித்தாந்தத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவருக்காக மட்டும் காத்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு அந்த இஸ்லாம். அந்த தலைவர் வந்து விடுவாரையானால் நிச்சயமாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து விடுவாரையானால் நிச்சயமாக அந்த சித்தாந்தம் தான் வெற்றி கொள்ளும். எல்லா காலகட்டத்திலையும் அப்படிதான். எல்லா காலகட்டத்திலையும் அல்லாஹ்வினுடைய கை அந்த சித்தாந்தத்துக்கு இருக்குங்க. இது மனிதர்கள், படைப்புகள், படைத்தவன் யார் வெற்றி பெறுவார்? அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் காத்து கொண்டு இருக்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், மனிதர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வரம்பு முறைகள் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதன் அநீதி இழைக்கப்படவே கூடாது. உன்னுடைய இன்னொரு ஹதீஸில் என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய சகோதரனுக்காக நீ துஆ செய்து கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் 2 மலக்குகள் அல்லாஹ் நியமிச்சிருவான். நியமித்து என்ன பண்ணுவான்? அவருக்காக அதாவது நான் இன்னொரு சகோதரனுக்காக துஆ செய்கிறேங்க, அல்லாஹ் எனக்கு 2 மலக்குகளை நியமித்து விடுவான். நியமித்து என்ன பண்ணுவான்? இவருக்கு யா அல்லாஹ் நீ உதவி புரி, இவர் மீது கருணை புரி அப்படின்னு சொல்லுவான்.